வருஷத்துல நமக்கு தாராளமே கத்தரை பலமா இறங்கினார். என்னால் நிற்கவே முடியல. அப்படி ஒரு வல்லமை கையிலையும் ஜெபம் எடுத்து என்னால் ரொம்ப நேரம் எழுந்துக்கவே முடியல. அப்படி ஒரு வல்லமை என்னால் நிற்க முடியல. கத்தரை வல்லமையா நிரப்பினார். கத்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. பலத்த ஒரு அக்னி பாருங்க, கையில் பாருங்க, இந்த கையில் பாருங்க, தேவனுடைய வல்லம் இறங்கினா இப்படி தெரியும். அக்கினி முழுவது பாருங்க, தேவனுடைய அக்கினி வித்தியாசமாக இருக்கும் வல்லமை. அல்லேலூயா. இந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய அக்கினி சபையில் முழுவது இறங்கி இருக்கிறது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். வரப்போம் நாட்கள் பிள்ளைகள் எழுப்பி உலகத்தை காணலாம். பயப்படாது. என்ன சொல்லு இது வரைக்கும் நான் சர்ச்சில் எப்பவுமே அழுதுன்னு கிடையாது. ஏன் எப்படி அழுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு புது உற்சாகமா இருக்குது. இந்த இடத்துல வந்ததுல இருந்து நான் புது புது ஜனங்களை பார்க்கிறேன். ஏசப்பா நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுக்கல. ரொம்ப நன்றிப்பா. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சதே கிடையாது. கரங்களை தட்டுவாமா. அதுதான் அவருடைய அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அபிஷேகம். இருதயத்தை உடைச்சிடும். இது அவருடைய அன்பின் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அன்பின் அபிஷேகம் உள்ளுக்குள்ள இறங்கிட்டா ஒரு பரலோக சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டது இல்லை. இந்த பிள்ளைகள் அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு வல்லமை இறங்கிச்சு. கர்த்தர் பேசினார். ஒரு தாய் தகப்பனமாக அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆராதனை இருக்கிறப்ப ஆண்டவர் அப்படியே உயிர் மாதிரி பேசுனாரு. எப்பா என் மகனே, நீ எனக்காக நீ எழுந்துவாருன்னு சொல்லி கேட்டாரு. நான் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னேன், அப்பா நான் எல்லாம் வச்சு நான் ஒரு ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. அப்பா நீங்க என்ன விளையாட்டுக்குப்பான்னு சொல்றப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எனக்காக எல்லாம் வச்சு விளையாடான்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே அப்பா கண்டிப்பா வருவாப்பா சொன்னேன். அதே மாதிரி ஐயா அவர் சொல்றப்ப அவர் சொன்னாரு, உலகத்தின் காரியத்தெல்லாம் விட்டு ஆண்டவருக்கு நான் வான்னு சொன்னாரு. அந்த ஆண்டவர் இப்படியா பேசுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். ஆமென். கரங்களை இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். இது வரைக்கும் வந்து அனுபவத்தை பண்றது இல்லை. அதெல்லாம் நிற்க முடியல. கையோட சிலுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்டர் கையை நடக்கல. அதுக்குள்ள நான் இருந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என்ன